ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ பதிவு என்னென்னு பார்த்துக்கலாங்களா? இன்றைக்கி வந்து மிளகாய் சட்னி தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் என்னென்ன பொருட்கள் எடுத்திருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. காஞ்ச மிளகாய் ஒரு 10 மிளகாய் எடுத்திருக்கேன். எடுத்து 2-3 நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு 4 சில்லு, வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு 3 பூண்டு எடுத்திருக்கேன். அடுத்தது தக்காளி 2 தக்காளி. இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இந்த மாதிரி இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். சில பேர் வந்துட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட மாட்டாங்க, தேங்காய்லாம் போட மாட்டாங்க. வெறுமனையும் மிளகாயும் பூண்டும் வச்சு செய்வாங்க. அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும், இது வேறு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போது தக்காளியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி தேங்காயும் கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்து நம்ம இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இதை எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டோம். பாருங்கள் எவ்வளோ விதை இருக்குன்னு, மிளகாய் விதை. இதை நம்ம வந்து வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். இதை அப்படியே நம்ம மண்ணில் போட்டோம்னா அடுத்த செடியாகி நமக்கு காய் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, இதை அப்படியே நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து இதில் தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போதும். இப்போ மிக்ஸி ஜார் போட்டு மூடிடலாம். அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போது வந்து சட்டி காஞ்சிருச்சு. நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். மிளகாய் சட்னிக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறது ரொம்பவே டேஸ்ட் அதிகரிக்கும். எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடவுளுத்த பருப்பு போட்டுக்கலாம். கடவுளுத்த பருப்பு நல்லா புரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டாச்சு. கருவேப்பிலையை நல்லா கிண்டிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத இதை கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் 3 நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். மிக்ஸி ஜாரில் இருக்கிறத எல்லாத்தையுமே நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். நல்லா கொதி வரட்டும். வாசனை அப்படியே கமங்குது. நல்லா அப்படி தலாப்பலான்னு கொதிக்கணும். கொதித்து வந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். சட்னியும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 2-3 நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். கொஞ்சம் சட்னி ஊற்றி சாப்பிட்டோம்னாலே டேஸ்ட்டு நல்லா சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நாங்கள் இன்றைக்கி வந்து இட்லி தான் சுடுறோம். இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு. சில பேர் வந்து குச்சி வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க வெந்துருச்சான்ட்டு. நான் வந்து என்னோடய விரலை அப்படி வச்சு அமைக்கி பார்த்தோன்னா விரலில் ஒட்டாமல் இருந்ததுன்னா இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இட்லி வெந்துருச்சு. இட்லி எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் இன்றைக்கி இட்லி. அடுத்தது பார்த்திங்கனாக்கா கார சட்னி, மிளகாய் சட்னி. அடுத்தது பார்த்திங்கன்னா சாம்பார். அடுத்தது பார்த்திங்கனாக்கா சாம்பார் வந்து என்னென்ன போட்டு வச்சுருக்கேன்னா கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். சாம்பார் ப்ளஸ் கார சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட 4 இட்லி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு பக்காவாக டேஸ்ட்டு இருக்கும். ஓகே, இட்லியை வந்து அடுப்பில் இருந்து எடுத்துக்கலாம். நம்ம இட்லி ரெடி எடுத்தாச்சு. இட்லி வந்து சுட சுட ஆவி பிறக்க இருக்குது. நம்ம சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. இட்லி வச்சாச்சு. இட்லி வச்சுட்டு கார சட்னி வச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கனாக்கா சாம்பார் வைக்கலாம். பண்ணிட்டாளா? சாப்பிடு தம்பி. ரோசி சாப்பிட வரியா? கீழே இறங்கி வா, சாப்பிட்லாம். இங்கே பார் சாப்பாடு வந்துருச்சு. இங்கே பார் சாப்பாடு. பா 5 நிமிஷம் தான். ஓகே, சாப்பிடுவாங்க. நீங்கள் வரமாட்டீங்கன்னு சொல்கிறாங்க. வேறு சாப்பாடு தட்டில் வச்சுட்டேன். பா வருவா. அவளுடைய தட்டில் சாப்பாடு வச்சாச்சு. வருவா பருப்ப. நீ வரமாட்டான்னு சொல்கிற. வருவா. பா ரோசி, வாயா ரோசி. இங்கே பாரு சாப்பாடு. அவள் இங்கே பார்க்கல, கவனம் அவளுக்கு வேறு இடத்துல இருக்குது. இங்கே ஒடியா முட்டைக்கண்ணி உன்னை நம்பி 550 ரூபா பெட்டு வச்சுருக்கேன். ஒடியா சாப்பிட வந்துரு. அம்மாவுக்கு 550 ரூபா அப்புறம் லாஸ் ஆகிடும். இங்கே வா. நீ இங்கே பார்க்கவே மாட்டேங்கிற. நான் ஃபோட்டோ கடிக்கிறதுல மொகனையாக இருக்கான். இங்கே பாரு ரோசிமா, இங்கே பா சாப்பிட்லாம். இங்கே பாரு சாப்பாடு வைக்கிறேன். எப்படி